ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற தலைப்பு யூஜிடிஆர்பி யூனிட் 5ல் இருக்கக்கூடிய கெமிக்கல் கைனடிக்ஸில் இதுக்கு முன்னாடி கேட்ட ப்ரீவியஸ் இயர்ஸ் கொஸ்டின்ஸ் தான் பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட் நம்ம பார்க்க போகிறது விச் ஆஃப் தி ஃபாலோயிங் when plotted against temperature gives a straight line for a second order reaction. ஸோ கிராஃபு யாருக்கு இடையில நம்ம போட போகிறோம் அப்படின்னு தான் பார்க்குறோம். ஸோ இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஜீரோ ஆர்டர் ரியாக்ஷனாக இருக்கும்போது நம்ம கிராஃப் வந்து பார்த்துட்டிங்கன்னா யாராருக்கு போடுவோம் அப்படின்னா ஏ கான்சன்ட்ரேஷன் ஆஃப் ஏ ஆர் இங்கே பார்த்தீங்கன்னா சி கொடுத்ததுனால நம்ம என்ன பண்ண போகிறோம்னா கான்சன்ட்ரேஷன் ஆஃப் சி வெர்சஸ் டெம்பரேச்சர் போடுவோம். அப்போ நமக்கு ஒரு நெகட்டிவ் ஸ்லோப்பு ஃபார்ம் ஆகும். அதே மாதிரி ஃபஸ்ட் ஆர்டர் ரியாக்ஷனாக இருந்துச்சு அப்படின்னா நம்ம லாக் கேயை மாற்றுவோம். அதை நம்ம லாக் கே வெர்சஸ் டி, அப்போது நமக்கு நெகட்டிவ் ஸ்லோப் தான் கிடைக்கும். அதுவே செகண்ட் ஆர்டர் ரியாக்ஷனாக இருந்துச்சுன்னா 1/t 1 கான்சன்ட்ரேஷன் பை 1/t. ஸோ அப்போ நமக்கு கிராஃப் வந்துட்டு பாசிட்டிவ் ஸ்லோப்பில் வரும். ஸோ அந்த ஃபார்முலா வந்துட்டு ஏ இஸ் ஈக்குவல் டு A0 மைனஸ் கேடின்னு வரும். ஸோ இந்த ஏ போகிற இடத்துல நம்ம சி என்ன செஞ்சுக்கலாம், யூஸ் பண்ணிக்கலாம். ஏங்கிறது கான்சன்ட்ரேஷன் ஆஃப் ரியாக்டன் ஆர் சி யூஸ் பண்ணலாம். இங்கே நம்ம என்ன பண்ணுவோம், ln ஏ இஸ் ஈக்குவல் டு ln A0 மைனஸ் கேடின்னு போடுவோம். இங்கே 1/a is equal to 1/a0 minus kt. ஸோ ஆக்சுவலாக இங்கே t தான், நாட் 1/t. ஸோ வந்துட்டு பாசிட்டிவ் ஸ்லோப் வரும் நமக்கு. இதான் என்ன சொல்கிறோம்னா y is equal to mx plus c. இங்கே பாசிட்டிவ் கிடைக்கும். ஓகேவா? ஸோ இப்போ இங்கே வந்துட்டு கேட்டது செகண்ட் ஆர்டர் ரியாக்ஷன் அப்படிங்கிறதுனால கரெக்ட் ஆன்சர் 1/c. நெக்ஸ்ட் இந்த கொஸ்டின் பார்த்த உடனே நம்ம கன்ஃபார்ம் பண்ணிடலாம். என்னென்னா த ரேடியாக்டிவ் டிஸ்இன்டகிரேஷன் ரியாக்ஷன்னாலே இல்லை ரேடியாக்டிவ் ரியாக்ஷன்னாலே தட் இஸ் ஃபஸ்ட் ஆர்டர் ரியாக்ஷன். இது எப்போயுமே மாறாது. ரேடியாக்டிவ் ரியாக்ஷன் சொன்னாலே ஃபஸ்ட் ஆர்டர் ரியாக்ஷன் தான். நெக்ஸ்ட்டு யூனிட் ஃபார் த ரேட் கான்ஸ்டன்ட் ஃபார் ஜீரோ ஆர்டர் ரியாக்ஷன். ஸோ நம்ம யூனிட்டுக்கு ஆக்சுவலாக நம்ம ரேட் கான்ஸ்டன்டோட யூனிட் அந்த ஃபார்முலா படி தான் நம்ம கொண்டு வர முடியும். பட் ஆனால் நம்ம என்ன பண்ணலாம்னா இந்த மாதிரி இங்கே வச்சுக்கலாம். எப்படின்னா மோல் பவர் 1 - n லிட்டர் பவர் n-1 செகண்ட் இன்வர்ஸ். அப்படி இல்லை அப்படின்னா மோலாரிட்டின்னு கொடுத்துருந்தாங்கன்னா 1/m பவர் n-1 செகண்ட். ஸோ n இஸ் ஈக்குவல் டு ஆர்டர் ஆஃப் ரியாக்ஷன். ஸோ இங்கே நமக்கு மோல் லிட்டர்னு தான் இருக்குது. ஸோ இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணிக்கலாம். அதுவும் ஜீரோ ஆர்டர் ரியாக்ஷன் சொல்கிறாங்க. ஜீரோ ஆர்டர் ரியாக்ஷன் மீன் எண்ணுக்கு பதிலாக என்ன போடணும், நம்ம 0 போட்டோம்னா அப்போ என்ன வரும் நமக்கு மோல். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா 1 இருக்கும், இங்கே -1, இங்கே எப்பயும் போல் செகண்ட் இன்வர்ஸ். ஸோ இப்போ மோல் லிட்டர் இன்வர்ஸ் செகண்ட் இன்வர்ஸ். ஸோ ஆப்ஷன் சி. நெக்ஸ்ட் கன்சிடர் தி ஸ்டேட்மெண்ட். ஒரு 3-4 ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காங்க. பட் ஆன்சர் என்ன சொல்கிறாங்கன்னா கரெக்ட் ஆன்சர் மட்டும் தான் கேட்டிருக்காங்க. இங்கே கரெக்ட்னு தான் இருக்குது. ஸோ நம்ம என்ன பார்த்தா போதும்னா கரெக்ட் ஆன்சர் மட்டும் செக் பண்ணால் போதும். இப்போ ஃபஸ்ட்டு பாயிண்ட் பார்க்கலாமா? ஸோ ஈச் கொல்யூஷன் டஸ் நாட் ரிசல்ட் இன் அ கெமிக்கல் ரியாக்ஷன். கரெக்டு தான். எல்லா கொல்யூஷனும் கெமிக்கல் ப்ராடக்டாக மாறாது. என்ன ரீசன்? எஃபெக்டிவ் கொல்யூஷனாக நடக்கணும். ஸோ எஃபெக்டிவ் கொல்யூஷனாக நடக்கணும் அப்படின்னா 2 கண்டிஷன் இருக்குது. ஒன்று ப்ராப்பர் ஓரியன்டேஷன். வித் சஃபிஷியன்ட் எனர்ஜி. ப்ராப்பர் ஓரியன்டேஷன் வித் சஃபிஷியன்ட் எனர்ஜி. ஸோ இந்த 2 கண்டிஷன் இருக்கிறது மட்டும்தான் ப்ராடக்டாக மாறும். பட் அதனால் எல்லா கொல்யூஷனும் ப்ராடக்டாக மாறாது. ஸோ ஃபஸ்ட்டு ஸ்டேட்மெண்ட் கரெக்ட் தான். நெக்ஸ்ட்டு the reaction occurs of the collision of two molecules only if they possess a certain minimum amount of energy. கண்டிப்பாக கொல்யூஷன் நடக்கணும் அப்படின்னா அந்த மாலிகுல் கடையில் என்ன இருக்கணும், மினிமம் அமௌண்ட் ஆஃப் எனர்ஜி இருக்கணும். அதைத்தான் நம்ம ஏற்கனவே சொன்னோம், சஃபிஷியன்ட் எனர்ஜி இருக்கணும் அப்படின்ட்டு. மேலே அந்த பாயிண்ட்டை மென்ஷன் பண்ணால் சஃபிஷியன்ட் எனர்ஜி இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருந்தோம். நெக்ஸ்ட் the addition between threshold energy
அண்ட் ஆவரேஜ் எனர்ஜி possessed by the molecule is known as activation energy அப்படின்னு சொல்கிறாங்க. ஆக்சுவலாக அந்த ஸ்டேட்மெண்ட் ராங்காக தான் இருக்குது. எப்படின்னா இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இதுதான் இது வந்து ஒரு ரியாக்ஷன் இங்கே ப்ராடக்டாக மாறுது அப்படின்னா இது வந்து ரியாக்டன், இது ப்ராடக்ட். ஸோ நமக்கு ஆக்டிவேஷன் எனர்ஜி அப்படிங்கும்போது இந்த கேப் மட்டும்தான் ஆக்டிவேஷன் எனர்ஜி. த்ரெஷ்ஹோல்டு எனர்ஜினா இதுதான் த்ரெஷ்ஹோல்டு எனர்ஜி. இது பார்த்திங்கன்னா த்ரெஷ்ஹோல்டு எனர்ஜி, இது ஆக்டிவேஷன் எனர்ஜி. இது பார்த்துட்டிங்க அப்படின்னா ஆவரேஜ் எனர்ஜி. இப்போ கொஸ்டின் என்ன பண்ணால் கொஸ்டினை திரும்ப ரீட் பண்ணி பாருங்களேன். என்ன சொல்கிறாங்க? த அடிஷன் ஆஃப் த்ரெஷ்ஹோல்டு எனர்ஜி. ஃபார் எக்ஸாம்பிள் இந்த த்ரெஷ்ஹோல்டு எனர்ஜியை ஒரு 100ன்னு வச்சுக்குவோம், 100 கிலோ ஜூல் பெர் மோல். அண்ட் ஆவரேஜ் எனர்ஜியை ஒரு 30ன்னு வச்சுக்குவோம், 30 கிலோ ஜூல் பெர் மோல். ஆவரேஜ் எனர்ஜி possessed by the molecule is known as activation energy. இப்போ இந்த ரெண்டையும் நம்ம ஆட் பண்ணால் ஆக்டிவேஷன் எனர்ஜின்னு சொல்லி சொல்கிறோம். அப்போ 100 + 30 இந்த ரெண்டையும் ஆட் பண்ணும்போது 130 வந்துடும்ல. ஸோ அப்போ இந்த ஆக்டிவேஷன் எனர்ஜி 130 வரும், 130 வராதுல்ல. ஸோ இப்போ இந்த ஸ்டேட்மெண்ட் வந்து பார்த்துட்டிங்கன்னா ரெண்டுக்குள்ள டிஃப்ரென்ஸ் தான் அது. அப்போ ஆக்டிவேஷன் எனர்ஜி என்னவாக இருக்கும்? அதுலேருந்து ஒரு 30 கழிச்சிட்டோம் அப்படின்னா 70 தான் ஆக்டிவேஷன் எனர்ஜியாக இருந்திருக்கும். பட் ஆனால் இவங்க ரெண்டையும் ஆட் பண்ணால் ஆக்டிவேஷன் எனர்ஜி வரும்ன்றாங்க. ஸோ அப்போ இந்த ஸ்டேட்மெண்ட் ராங்காக இருக்குது. So 1 and 2 is correct. Then last statement பார்க்க போகிறோம். The collision between the molecule result in the chemical reaction. கொலுஷன் நடக்கிறதுக்கு பேர் தான் கெமிக்கல் ரியாக்ஷன் சொல்கிறாங்க. அந்த மாலிகுலுக்கு இடையில் உள்ள கொலுஷன், அந்த மோதல்கள் நடந்தால் அதுக்கு பேர் என்ன சொல்கிறாங்க? கெமிக்கல் ரியாக்ஷன் சொல்கிறாங்க. பட் இது கரெக்டு தான். ஆனால் எல்லா கொலுஷனுமும் ப்ராடக்டாக மாற்றாது. ஸோ அப்படி பார்க்கும்போது இது கம்ப்ளீட்டாக கரெக்டாக இல்லாமல் பாதி கரெக்டாகவும் பாதி ராங்காகவும் இருக்குது. ஸோ இந்த ஸ்டேட்மெண்ட் கம்ப்ளீட்டாக ஃபுல்ஃபில் ஆகலை இன்னும். ஸோ அப்போ 1 and 2 மட்டும்தான் எப்படி இருக்குன்னா ரொம்ப கரெக்டாக இருக்குது. ஸோ இப்போ ஆப்ஷன் 1 and 2 எங்கே இருக்குது? ஆப்ஷன் பி. நெக்ஸ்ட் 5th ஒன் என்ன சொல்கிறாங்க? 5th ஒன்ல எ லார்ஜ் இன்க்ரீஸ். எது? ரேட் ஆஃப் ரியாக்ஷன் ரொம்ப இன்க்ரீஸ் ஆகுது. எப்போன்னா இன்க்ரீஸ் தி டெம்பரேச்சர். அப்போ டெம்பரேச்சரை இன்க்ரீஸ் பண்ண ரேட் ஆஃப் ரியாக்ஷனும் ரொம்ப இன்க்ரீஸ் ஆகுது. என்ன ரீசன் கேட்குறாங்க? டியூ டு என்ன ரீசன் கேட்குறாங்க. ஸோ ஃபஸ்ட்டு பார்க்கணும், இன்க்ரீஸ் த கொலுஷன் ஃப்ரீக்வன்சிலாம் டெம்பரேச்சரை கூட்டும்போது கூடாது. நெக்ஸ்ட்டு லோயரிங் ஆக்டிவேஷன் எனர்ஜி எப்போ குறையும் அப்படின்னா ஆக்டிவேஷன் எனர்ஜி கேட்டலிஸ்ட்டை ஆட் பண்ணும்போது மட்டும்தான் ஆக்டிவேஷன் எனர்ஜி குறையும். ஸோ டெம்பரேச்சர் கூட்டுறதுனால ஆக்டிவேஷன் எனர்ஜி குறையாது. நெக்ஸ்ட்டு இன்க்ரீஸிங் த நம்பர் ஆஃப் மாலிகுல் ஹேவிங் மோர் தென் த த்ரெஷ்ஹோல்டு எனர்ஜி. இந்த பாயிண்ட்டு கரெக்டாக இருக்குது. ஏன்னா டெம்பரேச்சரை கூட்டும்போது அந்த த்ரெஷ்ஹோல்டு எனர்ஜியை விட அதிகமான மாலிகுல், அதாவது எஃபெக்டிவ் கொல்யூஷன்ஸ் நடக்கிறதுக்கு தேவையான மாலிகுல்ஸ் எப்படி இருக்குன்னா அதிகமாக இருக்கும். ஸோ அதனால பொல்யூஷன் ரொம்ப அதிகமாக நடக்கும், ப்ராடக்டாகவும் மாறும். ஸோ இப்போ டெம்பரேச்சரை கூட்டும்போது நம்பர் ஆஃப் மாலிகுல்ஸ் இன்க்ரீஸ் ஆகும். எந்த மாலிகுல்? த்ரெஷ்ஹோல்டு எனர்ஜியை விட அதிகமாக இருக்கக்கூடிய மாலிகுல்ஸ். ஸோ அப்போ பொல்யூஷன் எப்படி நடக்கும்? எஃபெக்டிவான பொல்யூஷன் நடக்கும். ஏன்னா த்ரெஷ்ஹோல்டு எனர்ஜி அப்படிங்கும்போது அந்த ரியாக்ஷன் நடக்கிறதுக்கு தேவையான மேக்ஸிமம் எனர்ஜி, அதுக்கு பிறகு தான் த்ரெஷ்ஹோல்டு எனர்ஜி. அப்போ மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் மாலிகுல் த்ரெஷ்ஹோல்டு எனர்ஜியில் போய் உட்காந்துரும். நம்ம இந்த மேலே பார்த்தோமே, மேக்ஸிமம் எனர்ஜி ஆஃப் மாலிகுல் எங்கே வந்து உட்காந்துரும்? த்ரெஷ்ஹோல்டு எனர்ஜியில் வந்து இங்கே வந்து உட்காந்துரும். இங்கே உட்காந்தாலே ஆட்டோமேட்டிக் எதாவது மாறிடும், அது ப்ராடக்டாக மாறும். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது கொஸ்டின் நம்பர் 6ல் என்ன சொல்கிறாங்க? மேட்ச் த ஃபாலோயிங் லிஸ்ட் 1 கரெக்ட்லி வித் லிஸ்ட் 2. எது வந்து கரெக்டாக மேட்ச் ஆயிருக்கு அப்படின்னு தான் கேட்குறாங்க. ஸோ நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்க போகிறது எக்ஸ் ப்ளஸ் 2y ப்ராடக்ட் மாலிகுலாரிட்டி கேட்டிருக்காங்க. எக்ஸ் ப்ளஸ் 2y அப்படிங்கும்போது எக்ஸ் 1 மோல், y 2 மோல். ஸோ இப்போ நம்பர் ஆஃப் மாலிகுல் இன்வால்வ் இன் தி ரியாக்ஷன், எவ்வளோ நம்பர் ஆஃப் ரியாக்டன் ஒரு ரியாக்ஷனில் இன்வால்வ் ஆகுது, அதுக்கு பேர் அந்த மாலிகுலாரிட்டி. ஸோ இப்போ 2 + 1 3 வரணும். ஸோ 3 அப்படிங்கும்போது இந்த ஆன்சர் தான் வருது. ஸோ இப்போ இதுதான் ஃபர்ஸ்டாக இருக்கும். நெக்ஸ்ட், ஃபார் அ கெமிக்கல் ரியாக்ஷன் A to B is to be found, the rate of reaction double when the concentration is increases 4 times அப்படின்னு சொல்றாங்க. அதாவது ரேட் ஆஃப் ரியாக்ஷன் டபுள் ஆகுது, கான்சென்ட்ரேஷன் இங்க இப்போ நமக்கு இங்க கான்சென்ட்ரேஷன் இங்க ரேட்னு வச்சுக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு கான்சென்ட்ரேஷன் 2 times கூடும்போது ரேட்டும் 2 times கூடுச்சுன்னா தட் இஸ் கால்டு ஃபர்ஸ்ட் ஆர்டர் ரியாக்ஷன்.
பட் கான்சன்ட்ரேஷன் 2 டைம்ஸ் கூடும்போது ரேட் 4 டைம்ஸ் கூடுச்சு அப்படின்னா தட் இஸ் கால்ட் செகண்ட் ஆர்டர் ரியாக்ஷன். கான்சன்ட்ரேஷன் 2 டைம்ஸ் கூடும்போது ரேட்ல நோ சேஞ்ச் அப்படின்னா தட் இஸ் ஜீரோ ஆர்டர் ரியாக்ஷன். சப்போஸ் இப்படின்னு சொல்லலாம், நம்ம கான்சன்ட்ரேஷன் 3 டைம்ஸ் இன்க்ரீஸ் ஆகும்போது ரேட்டும் 3 டைம்ஸ் இன்க்ரீஸ் ஆச்சுன்னா தட் இஸ் ஃபர்ஸ்ட் ஆர்டர் ரியாக்ஷன். இங்கே 3 டைம்ஸ் கூடும்போது இங்க 9 டைம்ஸ் கூடுச்சு அப்படின்னா செகண்ட் ஆர்டர் ரியாக்ஷன். இங்க 3 டைம்ஸ் கூடும்போது இங்க நோ சேஞ்ச் அப்படின்னா ஜீரோ ஆர்டர் ரியாக்ஷன். இப்படின்னு சொல்லலாம் நம்ம. இங்க 4 டைம்ஸ் கூடுது, இங்கே 4 டைம்ஸ் ஃபர்ஸ்ட் ஆர்டர், 4 டைம் 16 செகண்ட் ஆர்டர், அந்த மாதிரி. ஸோ இப்போ இவங்க என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு நல்லா பாருங்களேன். என்ன சொல்றாங்க, த ரேட் ஆஃப் த ரியாக்ஷன் இஸ் டபுள். ரேட் என்ன ஆகுதுன்னா டபுளா மாறுது, ரேட்டு டபுள் ஆகுது. பட் கான்சன்ட்ரேஷன் 4 டைம்ஸ், இங்க 4 டைம்ஸ் அப்படின்னா அப்ப என்ன மாறுது, ஹாஃபா மாறுது இல்ல. ஏன்னா இந்த செகண்ட் ஆர்டர் ரியாக்ஷனை பார்த்தாலே தெரியும். செகண்ட் ஆர்டர் ரியாக்ஷன் என்ன சொல்றோம் நம்ம, இங்க 4னா அங்க டபுள் ஆகணும், இங்க என்ன நம்பர் இருக்கோ இங்க அதே மாதிரி டபுள் ஆகணும். இங்க அப்படியே ரிவர்ஸ்ல நடக்குது. அப்ப இது என்னது, 0.5 ரியாக்ஷன், அதாவது ஹாஃப் ரியாக்ஷன், ஹாஃப் ஆர்டர். ஸோ ஹாஃப் ஆர்டர் அப்படிங்கும் போது நமக்கு செகண்ட் ஆப்ஷன் எங்க வருது, இந்த இடத்துல வருது, பி ஆப்ஷன். நெக்ஸ்ட், வாட் இஸ் தி ஆர்டர் ஆஃப் ரேடியாக்டிவ் டிகே. இப்பதான் நம்ம பார்த்தோம், ஒரு ரேடியாக்டிவ் ரியாக்ஷனா இருந்தாலே தட் இஸ் ஃபர்ஸ்ட் ஆர்டர் ரியாக்ஷன். ஸோ ஆப்ஷன் சி. அடுத்து நெக்ஸ்ட் லாஸ்ட் ஒன் இருக்கிறது, இதெல்லாம் பார்த்தீங்கன்னா சில ஸ்டாண்டர்ட் எக்ஸாம்பிள். H2 + Cl2 = 2HCl, தட் இஸ் கால் ஜீரோ ஆர்டர் ரியாக்ஷன். ஸோ இப்போ 1க்கு 2, 1 2 1 2 எங்க இருக்கு, 1 2 இந்த இருக்கு, A அண்ட் C ரெண்டு இருக்கு, AC இருக்கு. நெக்ஸ்ட் செகண்ட் ஆப்ஷனுக்கு 4th ஒன். ஸோ இப்போ ஆப்ஷன் A இஸ் தி கரெக்ட் ஆப்ஷன். Next, 7th one. For the reaction, linear relation between by the product. linear எங்க லைன் ஃபார்ம் ஆகும் சொல்லி கேட்குறாங்க. ஃபார் ஃபர்ஸ்ட் ஆர்டர் ரியாக்ஷன் வேறு சொல்றாங்க. ஃபார் ஃபர்ஸ்ட் ஆர்டர் ரியாக்ஷன் அப்படிங்கும்போது நம்ம ஏற்கனவே பார்த்துட்டோம், log C versus T. ஸோ இப்போ ஆப்ஷன் டி இஸ் தி கரெக்ட் ஆப்ஷன். ஸ்லோப் வந்து நெகட்டிவ் ஸ்லோப் -k. நெக்ஸ்ட், கன்சிடர் தி ஃபாலோயிங். பார்க்கலாமா, ஒரு அசர்ஷன் கொடுத்துருக்காங்க. என்ன கொடுத்துருக்காங்கன்னா, த ரேட் கான்ஸ்டன்ட் ஆஃப் த ரியாக்ஷன் நியர்லி டபுள் எப்போனா எவ்ரி 10 degrees டெம்பரேச்சர் இஸ் இன்க்ரீசஸ். கரெக்ட் தான். ஒவ்வொரு 10 டிகிரி செல்சியஸ் கூட்ட ரேட் வந்து ஒரு 2ல இருந்து ஒரு 3 டைம்ஸ் என்ன செய்யணும், இன்க்ரீஸ் ஆகும். ஸோ இந்த ஸ்டேட்மெண்ட் வந்து அசர்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டா இருக்கு. பட் ரீசன் பார்க்க போறோம். ஸோ த ஃப்ராக்ஷன் ஆஃப் மாலிகுல், அதாவது ப்ராடக்ட் ஆஃப் ஃபார்ம் ஆகக்கூடிய மாலிகுல் ஈக்குவல் டு ஆர் கிரேட்டர் தென் தி ஆக்டிவேஷன் எனர்ஜி. கரெக்டா இருக்கு. ஆனா ஃபாஸ்ட் பாயிண்ட் என்ன சொல்றாங்க, அன்அஃபெக்டட் பை த டெம்பரேச்சர் சொல்றாங்க. ஆக்சுவலா நம்ம டெம்பரேச்சரை கூட்டும் போது த்ரெஷ்ஹோல்ட் எனர்ஜியை விட அதிகமான மாலிகுல்ஸ் இருக்கணும், அப்பதான் ஒரு எஃபெக்டிவ் பொல்யூஷனா நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஏற்கனவே 5th கொஸ்டின்லயே மேல பார்த்துருந்தோம். ஏற்கனவே 5th கொஸ்டின்லயே மேல செக் பண்ணிருந்தோம். 5th கொஸ்டின்லயே அந்த 3வது பாயிண்ட்ல அதெல்லாம் செஞ்சு மென்ஷன் பண்ணிருந்தோம். பட் இங்க அன்அஃபெக்டட் பை த டெம்பரேச்சர் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ அன்அஃபெக்டட் பை த டெம்பரேச்சர் அப்படின்னாலே ரீசன் வந்து எப்படி இருக்குன்னா ராங்கா இருக்கு. அசர்ஷன் கரெக்ட், ரீசன் ராங். ஸோ த கரெக்ட் ஆப்ஷன் இஸ் C. Next, in the reversible reaction, the catalyst. ஒரு ரிவர்சபிள் ரியாக்ஷனுடைய ஒரு ரிவர்சபிள் ரியாக்ஷன்ல கேட்டலிஸ்டோட ஒர்க் என்ன பண்ணா, ஃபார் எக்ஸாம்பிள் A to BM மாறுது அப்படின்னா நம்ம ஒரு கேட்டலிஸ்ட் எடுக்கும்போது கேட்டலிஸ்ட் ஃபார்வர்ட் ரியாக்ஷனை எவ்வளவு ஃபாஸ்டா பண்ணுதோ அதே அளவு என்ன பண்ணிடும்னா பேக்வர்ட் ரியாக்ஷனை கொண்டு வந்துடும். ஸோ போத் ஃபார்வர்ட் அண்ட் பேக்வர்ட் ரியாக்ஷன் ஈக்குவல் ரேட்டா மாறிடும். ஸோ இப்போ ஈக்குவல் ரேட் அப்படிங்கும்போது ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் பார்த்தா கேட்டலிஸ்ட் ஃபார்வர்ட் ரியாக்ஷன் சொல்றாங்க. ஸோ தட் இஸ் ராங் ரியாக்ஷன். அப்புறம் பேக்வர்ட் ரியாக்ஷன் அதுவும் கிடையாது. இன்ஃப்ளூயன்ஸ் த ஃபார்வர்ட் அண்ட் பேக்வர்ட் ரியாக்ஷன் டு த சேம் எக்ஸ்டென்ட். இதுதான் கரெக்ட் ஆப்ஷன். லாஸ்ட் பாருங்களேன், இன்க்ரீஸ் த ரேட் ஆஃப் தி பேக்வர்ட் ரியாக்ஷன். பேக்வர்ட் ரியாக்ஷனோட ரேட்டை மட்டும் கூட்டுன்னு சொல்றாங்க. ஸோ அதெல்லாம் கிடையாது. போத் ஃபார்வர்ட் அண்ட் பேக்வர்ட் ரியாக்ஷன் ரேட் இன்க்ரீசஸ். ஸோ அப்போ ஆப்ஷன் சி இஸ் தி கரெக்ட் ஆப்ஷன். நெக்ஸ்ட் கரெக்ட்லி மேட்ச், எது கரெக்டா மேட்ச் ஆயிருக்குன்னு சொல்றாங்க.
ஃபர்ஸ்ட் பாருங்களேன், ஆட்டோ கேட்டலிஸ்ட், அடுத்து இன்ஹிபிட்டார், அடுத்து என்சைம். என்சைம் எங்க இருக்கு என்சைம் பாருங்க. என்சைம் என்னது? சைமேஸ். அப்ப இந்த ஆப்ஷன் தவறா இருக்கு. அப்ப இதுக்கு நேரா என்சைம் வர்றதுனால அப்ப இன்ஹிபிட்டர் எப்படி இருக்குன்னா ராங்கா இருக்கு. என்சைம் கேட்டலிஸ்டும் ராங்கா இருக்கு. நெக்ஸ்ட் ஆட்டோ கேட்டலிஸ்ட். ஆட்டோ கேட்டலிஸ்ட் அப்படின்னாலே மெக்னீசியம் தான் வரணும். இது லெட் டெட்ராஎத்தில் வித் இது பார்த்தீங்கன்னா ஆக்சுவலா லெட் டெட்ராஎத்தில் வித் பெட்ரோல் அப்படிங்கிறது இட் இஸ் இன்ஹிபிட்டர், ஆன்டிலாக் ஏஜென்ட் அப்படின்னு சொல்லணுமா? அப்ப இந்த ஸ்டேட்மெண்ட் ராங்கா இருக்கு. பட் இங்க என்ன சொல்றாங்க? ஹோமோஜீனியஸ் கேட்டலிஸ்ட். எது? நைட்ரிக் ஆக்சைடு. எந்த ரியாக்ஷனுக்கு? மேனுஃபேக்சர் ஆஃப் SO3. ரியாக்ஷன் என்ன? SO2 plus O2 gives SO3. 2SO2 plus 2SO3. ஸோ இங்க என்ன எடுக்க போறோம்? நைட்ரிக் ஆக்சைடு. ஸோ எல்லாமே கேசியஸ் ஸ்டேட். ஸோ இந்த ஸ்டேட்மெண்ட் கரெக்ட்லி மேட்ச்ட். ஃபோர்த் ஒன். நெக்ஸ்ட், the rate constant for the zero order reaction. rate constant zero order reaction கேக்குறாங்க. என்ன கொடுத்துருக்காங்க? சாரி, ரேட் கான்ஸ்டன்ட் அவங்களே கொடுத்துருக்காங்க. கேயோட வேல்யூ கொடுத்துருக்காங்க. the concentration of reactant after 25 seconds is. ஸோ ஃபைனல் கான்சன்ட்ரேஷன் கொடுத்தாச்சு. இனிஷியல் கான்சன்ட்ரேஷன் என்ன சொல்லி கேட்குறாங்க. ஆக்சுவலா ஃபார்முலா என்ன அப்படின்னா this is zero order reaction. So zero order reaction K is equal to A0 minus A by T. பட் T நமக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ ஃபார்முலா என்ன மாற்ற போறோம் நம்ம? KT is equal to A0 minus A. இப்போ K எவ்வளோ? K வந்துட்டு 4 into 10 to the power minus 2 into time எவ்வளோ? 25 seconds is equal to A0 minus A. ஸோ அடுத்து என்ன கிடைக்கும் நமக்கு? இங்க 100 மாறிடுமா? இங்க எதாவது மாறிடும். 25 into 4 100 into 10 to the power minus 2. 10 to the power minus 2 அப்படிங்கும்போது ஆன்சர் என்ன வந்து நமக்கு 1 மாறிடும். 1 is equal to A0 minus A. ஃபைனல் கான்சென்ட்ரேஷன் அவங்களே கொடுத்துருக்காங்க. எவ்வளவு? 0.5 மோல். அப்ப இனிஷியல் கான்சென்ட்ரேஷன் கேட்டிருக்காங்க நமக்கு. அப்ப என்ன பண்ணணும் நம்ம? A0 is equal to 1 plus 0.5, that is equal to 1.5 mole per liter per second. Mole per liter per second. ஸோ அப்போ கரெக்ட் ஆப்ஷன் இஸ் ஆப்ஷன் ஏ தான் கரெக்ட் ஆப்ஷனாக இருக்கு. ஸோ இந்த ஃபார்முலா ஆல்ரெடி நம்ம என்ன பண்ணியிருப்போம்? ஸ்டடி பண்ணியிருப்போம், படிச்சிருப்போம். ஜீரோட ரியாக்ஷன், ஃபர்ஸ்ட் ஆர்டர் ரியாக்ஷனோட ரேட் கான்ஸ்டன்ட், அதே மாதிரி அதோட ஹாஃப் லைஃப் பீரியட், ஸோ இதெல்லாமே படிச்சிருப்போம். ஸோ இதை அப்ளை பண்ணி கண்டுபிடிக்கிற மாதிரி தான் இருக்கு. இது எல்லாமே இதுக்கு முன்னாடி டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம், டிஆர்பி எக்ஸாம்ல ஓல்டு கொஸ்டின்ஸ்ல கேட்டது மட்டும்தான். ஸோ நெக்ஸ்ட், கொஸ்டின் நம்பர் 12ல when என்ன சொல்றாங்கன்னா when the initial concentration of the reactant is double. initial concentration of reactant என்ன பண்ண போறோம்? டபுள் ஆக்க போறோம். the time of life அந்த half life மாறும். the time for half change to the reaction. so formula என்ன அப்படின்னா T half directly proportional to 1 by A power n minus 1. so இங்க கான்சென்ட்ரேஷன் ஆஃப் த ரியாக்டன்ட் என்ன பண்ண போறோம்? டபுளா மாத்த போறோம். அப்ப நம்ம எண்ணுக்கு பதில் என்ன பண்ண போறோம்? 2 போட போறோம். 2 போட்டா என்ன ஆகும்? A பவர் 2 minus 1. 2 minus 1 போது T half directly proportional to A 1 by A. ஸோ 1 by A போது கான்சென்ட்ரேஷன் நம்ம 2 டைம்ஸ் போடும்போது டைம் வந்து ஹாஃபா சேஞ்ச் ஆகுது. ஸோ 2 போடும்போது மட்டும்தான் எதா மாறுது? அது ஹாஃபா மாறுது. ஸோ ஆப்ஷன் பி இஸ் தி கரெக்ட் ஆப்ஷன். அடுத்து கன்சிடர் த ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட். consider the following statement. First என்ன சொல்றாங்க? the introduction of the catalyst to the chemical reaction decrease the activation energy. கரெக்டா இருக்கு. கேட்டலிஸ்ட் என்ன பண்ணும்? ஆக்டிவேஷன் எனர்ஜியை டிக்ரீஸ் பண்ணிடும். ஆக்டிவேஷன் எனர்ஜியை டிக்ரீஸ் பண்ணுது அப்படின்னா ஆக்சுவலா ரியாக்ஷன் இப்படி நடக்கும் அப்படின்னா நம்ம கேட்டலிஸ்ட் ஸ்டார்ட் பண்ணணும், ரியாக்ஷன் இப்படி போயிடும். ஸோ இப்போ ஆக்டிவேஷன் எனர்ஜி குறையுது அப்படின்னாலே ரேட் ஆஃப் ரியாக்ஷன் இன்க்ரீஸா இருக்கும். அப்போ அசஸ்மெண்ட் வந்து பாத்தீங்கன்னா கரெக்டா இருக்கு. பட் ரீசன் பார்க்க போறோம். ரீசன் என்ன சொல்றாங்க? டிக்ரீஸ் தி ஆக்டிவேஷன் எனர்ஜி because the catalyst is unaffected. அதாவது என்ன சொல்றாங்க? ஆக்டிவேஷன் எனர்ஜி குறையிறதுனாலதான் கேட்டலிஸ்ட் அன்அஃபெக்ட் ஆகுதுன்னு சொல்லி சொல்றாங்க. ஆக்சுவலா அது கிடையாது. ஆக்டிவேஷன் எனர்ஜி குறையுது.
ஆனா கேட்டலிஸ்ட் வந்து பார்த்தோன்னா அன்அஃபெக்டட் ரெண்டுமே தனித்தனியா சொன்னா கரெக்ட் தான். ஆக்டிவேஷன் எனர்ஜி குறையிறது கரெக்ட் தான். கேட்டலிஸ்ட் அன்அஃபெக்டட் த ரியாக்ஷன் அப்படின்னு சொல்றதும் கரெக்ட் தான். ஆனா ஆக்டிவேஷன் எனர்ஜி குறையிறதுக்கு காரணமே கேட்டலிஸ்ட் அன்அஃபெக்டட் அப்படிங்கிறது ராங் ஸ்டேட்மெண்ட். ஸோ இப்போ அசர்ஷன் கரெக்டா இருக்கு, பட் ரீசன் வந்துட்டு ராங்கா இருக்கு. பார்க்கலாமா? போத் ஆர் ராங் இல்ல, ஏ வந்து கரெக்டா இருக்கு, பியும் கரெக்ட்னு சொல்றாங்க. ஸோ இப்போ ஆப்ஷன் பி தான் கரெக்ட் ஆப்ஷன். நெக்ஸ்ட் 14. In the Arrhenius equation K is equal to A e power minus EA by RT. The free exponential factor ஓட யூனிட்ஸையும் கொடுத்துருக்காங்க. ஸோ வாட் இஸ் தி ஆர்டர் கேட்டிருக்காங்க. அப்படியே யூனிட் வச்சு எழுதிட வேண்டியதான். நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம்ல, இங்க என்ன இருக்கு, மோல் ஸ்கொயர் இருக்கு, பெர் வேற இருக்குல்ல. அப்ப இங்க என்ன இருக்கு, மோல் பவர் -2. இப்போ மோல் பவர் -2 அப்படின்னா மோல் பவர் 1 மைனஸ் என். அப்ப எண்ணுக்கு பதிலாக நம்ம என்ன போட்டா -2 வரும், 3 போடணும். அடுத்து லிட்டர் போட்டா n-1 செகண்ட் இன்வர்ஸ். ஸோ இப்போ இங்க 2 2ன்னு வர்றதுனால, அதாவது மோல் பவர் -2 இருக்கு, லிட்டர் ஸ்கொயர் இருக்கு. ஸோ தட் இஸ் தேர்ட் ஆர்டர் ரியாக்ஷன். தேர்ட் போட்டா தான் அந்த இடத்துல என்ன வரும்னா 2 வரும், -2 வரும் மோல். பட் இங்க பை போட்டதுனால +2 போட்டுருக்காங்க. ஓகேவா? ஸோ இப்போ ஆன்சர் இதுதான். ஸோ இதுவும் ஒண்ணுதான். மோல் பவர் -2 லிட்டர் ஸ்கொயர் செகண்ட் இன்வர்ஸ். Next, half-life of the reaction proportional to A cube, where A half-life of the reaction proportional to A cube சொல்றாங்க, where A is the initial concentration. What is the order? நம்ம ஏற்கனவே ஒரு ஃபார்முலா சொன்னோமே, என்ன ஃபார்முலா? T half directly proportional to 1 by A power n-1. என்ன சொல்றாங்க, the half-life of the reaction A cube வரணும் அப்படின்னு சொல்றாங்க. A cube எப்போ வரும்? இப்ப அப்ப T half directly proportional to 1 by A power, ஆக்சுவலா என்ன சொல்றாங்க, -3 வரணும்ன்றாங்க. அப்ப நான் இந்த இடத்துல 4 - 1 போட்டேன் அப்படின்னா எனக்கு என்ன வரும், A cube வரும். அந்த A cube இந்த ப்ரொபோஷனாலிட்டியை கேன்சல் பண்ணி நம்ம மேல கொண்டு வரும்போது எதாவது வரும், A4 - 3 மாறும். ஸோ இப்போ A4 -3 அப்படின்னா அப்ப n வேல்யூ இஸ் ஈக்குவல் டு என்ன வரும்னா 4 வரும். ஸோ ஆப்ஷன் டி இஸ் தி கரெக்ட் ஆப்ஷன். ஓகேவா? நெக்ஸ்ட், இது ஒரு ஸ்டேட்மெண்ட். இது வந்து இதெல்லாம் மட்டும்தான் ஒரு சில ஃபெமிலியரான எக்ஸாம்பிள்ஸ் இருக்கும். அந்த எக்ஸாம்பிள்ஸை நம்ம மெமரைஸ் பண்ணி தான் வச்சுக்கிறோம். ஸோ என்ன சொல்றாங்க, டீகம்போசிஷன் ஆஃப் சொல்றாங்க, த டீகம்போசிஷன் ஆஃப் அம்மோனியா இன் டங்ஸ்டன் சர்ஃபேஸ். Decomposition of ammonia in tungsten surface is the zero order reaction. இதை அப்படியே மெமரைஸ் பண்ணி வச்சுக்கிறாங்க, நல்லது. ஏன்னா நம்மளால ஆர்டரை பார்த்தோன்னே நினைச்சு சொல்ல முடியாது. ஆர்டர் இஸ் தி எக்ஸ்பெரிமெண்டலி கால்குலேட்டட். பட் சில ஸ்டாண்டர்ட் எக்ஸாம்பிள்ஸை நம்ம நோட் பண்ணி வச்சுக்கிறது நல்லது. நெக்ஸ்ட், த ரியாக்ஷன் 2SO2 plus O2 gives 2SO3. இப்படி ஒரு ரியாக்ஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ரியாக்ஷன் மோர் டுவர்ட்ஸ் ரைட் சைட். ரைட் சைடு மீன் அது ப்ராடக்டா மாறணும். அப்படி மாறணும் அப்படின்னா என்ன ஸ்டேட்மெண்ட் கரெக்டா இருக்குன்னு கேட்கறாங்க. நமக்கு லீச்சார்டியர் பிரின்சிபிள் படி கான்சன்ட்ரேஷன், டெம்பரேச்சர் எஃபெக்ட் எல்லாம் பார்த்துட்டோம். நம்ம ஃபர்ஸ்ட் எஃபெக்ட் என்ன சொல்றாங்க, கேட்டலிஸ்ட் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இது ஒரு ஈக்லிபிரியம் ரியாக்ஷன். ஸோ ஈக்லிபிரியம் ரியாக்ஷன்ல கேட்டலிஸ்ட் ஸ்டார்ட் பண்ண என்ன பண்ணுவோம், போத் ஃபார்வர்ட் அஸ் வெல் அஸ் பேக்வர்ட் ரியாக்ஷனோட ரேட் என்ன பண்ணுவோம், இன்க்ரீஸ் பண்ணிடும். அடுத்து ரெண்டாவது, அப்ப இந்த ஆப்ஷன் ராங் ஸ்டேட்மெண்ட். நெக்ஸ்ட் என்ன சொல்றாங்க, அட்சார்பன்ட் யூஸ்டு டு லிமிட்டட் டு தி சப்ளை ஆஃப் ஆக்சிஜன். ஆக்சிஜனை லிமிட்டா சப்ளை பண்ணா போதும்ன்றாங்க. பட் ஆக்சிஜன் லிமிட்டா சப்ளை பண்ணக்கூடாது. ஆக்சிஜனை அதிகமா சப்ளை பண்ணோம் அப்படின்னா ரியாக்டன் கான்சன்ட்ரேஷன் இன்க்ரீஸ் ஆகும், ஆட்டோமேட்டிக்கா ரியாக்ஷன் என்ன ஆகும், ரைட் சைடு ஷிஃப்ட் ஆகும். அப்ப செகண்ட் ஆப்ஷனும் தவறா இருக்கு. ஃபோர்த் பாருங்க, ஃபோர்த் என்ன சொல்றாங்க, ஃபோர்த்ல என்ன சொல்றாங்க, the adsorbent used to remove SO3. அப்ப SO3 ஓட கான்சன்ட்ரேஷனை குறைக்கிறாங்க. அப்ப ஆட்டோமேட்டிக்கா ரியாக்டன் சைடு கான்சன்ட்ரேஷன் இன்க்ரீஸ் ஆகுது. ஸோ the reaction shift towards the right side. ஸோ இப்போ ஆப்ஷன் சி இஸ் தி கரெக்ட் ஆப்ஷன். லாஸ்ட் என்ன சொல்றாங்க, the reaction is carried out using liquid nitrogen. இதெல்லாம் கிடையவே கிடையாது. கான்சன்ட்ரேஷன் வச்சு மட்டும்தான் இந்த ரியாக்ஷனே நடக்குது.
அடுத்து 18th கொஸ்டின். 18ல என்ன சொல்றாங்க? த ரேட் ஈக்குவேஷன் ஃபார் தி தேர்ட் ஆர்டர் ரியாக்ஷன். நமக்கு ரேட் ஈக்குவேஷன் எழுதுறதுக்கு ஜென்ரலான ஒரு ஃபார்முலா இருக்கு. என்ன ஃபார்முலா? K is equal to 1 by n minus 1 T into 1 by final concentration A minus x power n minus 1 minus 1 by initial concentration A power n minus 1. இங்க என்ன சொல்றாங்க? தேர்ட் ஆர்டர் ரியாக்ஷன். ஸோ இப்போ இந்த இடத்துல என்ன பண்ண போறோம் நம்ம? 3 minus 1, இங்க என்ன பண்ண போறோம்? 3 minus 1, 3 minus 1. ஸோ செக் பண்ணோம்னா ஆப்ஷன் பி இஸ் தி கரெக்ட் ஆப்ஷன். ஸோ இது வந்து பார்த்துட்டீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஆர்டர் ரியாக்ஷன். ஓகேவா? இதுவும் செகண்ட் ஆர்டர் தான், இதுவும் செகண்ட் ஆர்டர்லாம் வரும். ஸோ இப்போ ஆப்ஷன் பி இஸ் தி கரெக்ட் ஆப்ஷன். நெக்ஸ்ட், which one of the following is independent of temperature? டெம்பரேச்சருக்கு இண்டிபெண்டா இருக்குது யாரு? ஸோ ரேட் அப்படி இருக்காது. ஏன்னா ரேட்டுங்கிறது டெம்பரேச்சரை கூட்ட கூட்ட ரேட்டு கூடும், டெம்பரேச்சரை கூட்ட கூட்ட ரேட் கான்ஸ்டன்டும் கூடும். ஏன்னா அரீனியஸ் ஈக்குவேஷன் K is equal to A e power minus EA by RT. இங்க கேக்கும் டெம்பரேச்சருக்கு ரிலேஷன் உண்டு. கே பொறுத்து எது மாறும்? ஹாஃப் லைஃபும் மாறும். ஏன்னா டி ஹாஃப் இஸ் ஈக்குவல் டு 0.693 பை கேன்னு சொல்றோம்ல. ஸோ இப்போ டெம்பரேச்சர் கூட்டினா ரேட் கான்ஸ்டன்ட் கூடும், ரேட் கான்ஸ்டன்ட்டை கூட்டினா ஹாஃப் லைஃபும் மாறும். பட் ஆர்டர் ஆஃப் த ரியாக்ஷன் இஸ் தி கரெக்ட் ஆப்ஷன். நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 20. 20ல இது ஆக்சுவலா இது கொலிஷன் தியரியில வரக்கூடிய ஒரு ஈக்குவேஷன். K is equal to PZ e power minus EA by RT. ஸோ இங்க அந்த Pங்கிறது என்ன அப்படிங்கிற இங்க ஒவ்வொரு ஸ்டேட்மெண்ட்டும் எதுல கரெக்டா இருக்கு அப்படின்னு மட்டும் சொன்னா போதும். ஸோ ஃபர்ஸ்ட் P அப்படிங்கும்போது இட் இஸ் அ ப்ராபபிலிட்டி ஃபேக்டர்ல இது வந்து என்ன ஃபேக்டர்? ஸ்டெரிக் ஃபேக்டர். Kங்கிறது ரேட் கான்ஸ்டன்ட், not equilibrium constant. Z-ங்கிறது collision frequency, not number. E-ங்கிறது activation energy. So option D is the correct option. So thank you for watching. Next அந்த யூனிட் 9ல இருக்கக்கூடிய அந்த இன்டர்மீடியட் கார்பானியன் ஃப்ரீ ரெடிகளை அடுத்த வீடியோவை பார்ப்போம். Thank you for watching. இதுல எதுவும் டவுட் இருந்தா கீழே கமெண்ட் செக்ஷன்ல போடுங்க.